சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போது நாங்க பார்க்கலாம். ஒரு வழியா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்துட்டாங்க. வெசவண்டை பார்த்தா போஸ் கடிக்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பதறி போக ஆரம்பிச்சாங்க. சேதுவை பார்த்து எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பையன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும் ராஜாங்கமும் ஈஸ்வரியும் என்ன சேது பண்ணிக்கிட்டு இருக்க, அது எவ்வளவு பெரிய வெசவண்டுன்னு உனக்கு தெரியும்ல, அது கடிச்சா உசுறு பொழைக்கிறது கஷ்டம், அதுக்கான மருந்து அந்த சிறுமலை கிராமத்துல தான் இருக்கு, என்ன சேது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பிடிச்சி கத்துன்னு கத்தவும் அப்பதான் பார்த்தா வைத்தியரு, ஐயா நான் அந்த ஊர் வைத்தியர் தானே, உங்களுக்கு தெரியும் தானே, உங்களை உசுறு பொழைக்க வைக்கிறதுக்கு அந்த மருந்தை உங்களுக்கு கொடுத்தது நான் தானே, இங்க பாருங்க ஐயா, இந்த பையன்தான் உண்மையிலேயே மருந்து எடுத்துட்டு வந்தது உண்மையா இருந்தா என் கையில 2 கூடு இருக்கு பாருங்க, இந்த 2 கூடுல மருந்து எடுத்துட்டு வந்த உங்களுக்கு தெரியும் எந்த கூட்டுல அந்த வெசவண்டுக்கான மருந்து இருக்குன்னு. இந்த பையன் மருந்து எடுத்திருந்தானா என் கையில இருக்கிற 2 கூட்டுல எந்த கூட்டுல மருந்து இருக்குன்னு சொல்லுங்க, நான் அந்த கூட்டில் இருக்கிற மருந்தை அந்த பையனுக்கு கொடுக்குறேன், அதோடைய மருந்து எடுத்து எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அந்த வெசவண்டு கூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் பண்ணணும், அந்த பையன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லுங்க. இந்த பையன்தான் வண்டுக்கு ஆனால் மருந்து எடுத்துட்டு வந்ததை இங்கே இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிறட்டும், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த பையன் வெசவண்டுக்கான மருந்து எடுக்கலையா, என் பிள்ளை சொல்றது உண்மை, இங்கே இருக்காரே சேது ஐயா அவர் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொல்லவும், என்னவோம்மா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் அப்பதான் அப்பத்தா, ஏ போஸு நீ தான் மருந்து எடுத்துட்டு வந்தேல, அந்த வைத்தியர் கையில இருக்கிற 2 கூட்டுல எந்த கூட்டுல மருந்து இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே, முடிஞ்சு போச்சு, அப்புறம் உனக்கு மருந்து கொடுத்துருவாங்கல்ல, அதோடைய விஷம் உடம்பு ஃபுல்லா பரவறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், போஸு தான் உண்மையிலேயே மருந்து எடுத்திருந்தாதான் சொல்ல தெரியும்ல, நான் தான் எடுத்துட்டே வரலையே, தமிழ்ச்செல்விகிட்ட இருந்து பிடிங்கிட்டு வந்ததான் அந்த மருந்து, போஸுக்கு பார்த்தா எந்த கூடுன்னே தெரியல, வைத்தியர் பார்த்தா 2 கையில 2 கூடு வச்சிருக்காரு, எந்த கூடா இருக்கும் என்னவா இருக்கும் ஐயோ நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு போஸு பார்த்தா பேந்தன்னு முழிக்கவும் அப்பதான் அப்பத்தா பாக்குறாங்க, என்ன இவன் இப்படி திருன்னு முழிக்கையான், உண்மையிலேயே மருந்தை இவன் தான் எடுத்துட்டு வந்திருந்தானா உடனே சொல்லியிருப்பானே, உசுருக்கு பயந்தாவது சொல்லியிருக்கணுமே அப்படின்னு சொல்லி அப்பதான் பாக்குறாங்க. பாத்தீங்களாப்பா, உண்மையிலே வந்தா மருந்து எடுத்துட்டு வந்திருந்தா சொல்ல வேண்டியதானே எந்த கூட்டுல மருந்து இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், சேது இப்ப என்ன உனக்கு எந்த கூட்டுல மருந்து இருக்குன்னு சொல்லணும் அவ்வளவுதானே, போஸ் சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், போஸ் ஈஸ்வரியை பார்க்கவும் ஈஸ்வரி போஸை பார்க்கவும் 2 பேரும் பார்த்தா மாத்தி பார்க்கவும், ஏதாவது ஒரு கூட சொல்லி தொழடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு, எனக்கு தான் எந்த கூடனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸு பார்த்தா ஈஸ்வரியை பார்க்கவும், போஸு பார்த்தா தப்பான கூட்டை காமிச்சிடறேன், ஐயா உங்களுக்கு இதானையா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் கேட்கவும், ஆமையா இந்த கூட்டில் தான் நான் மருந்து எடுத்துட்டு வந்தேன், இந்த கூடு தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் அந்த வைத்தியருக்கும் தெரியும் இந்த கூட்டில் ஒன்றுமே கிடையாது, அது சும்மா ஒரு குருவி கூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்க்குறாங்க, ஐயா நான் அந்த ஊர் சிறுமலை வைத்தியர், அதே மாதிரி மருந்து எடுத்தவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டில் ஒன்றுமே கிடையாதுயா, இந்த அருக்கு பாருங்க இதுதான் அந்த வண்டோடைய கூடு, இந்த கூட்டுக்குள்ளே தான் அந்த வண்டுக்கான மருந்தே அதில் இருக்குயா, பாருங்கய்யா உண்மையிலே அந்த கூட்டை உடைச்சு மருந்து எடுத்துட்டு வந்தா இப்படி பொய்யான கூட ஏயா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வைத்தியர் சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது, தம்பி இப்பயாவது உண்மையை சொல்லுங்க, உங்களுடைய உசுறு பொழைக்கணும்னா இந்த கூட்டுக்குள்ள இருக்கிற மருந்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்க உண்மையை சொல்லலைன்னா நான் மருந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் சொல்லவும் அப்பதான் பார்த்தா ராஜாங்கம், நீங்க என்னையா வைத்தியர் உண்மையை சொல்றது, அதான் தெரிஞ்சு போச்சு உண்மை என்னன்னு, அவன் உண்மையிலே மருந்து எடுத்துட்டு வந்திருந்தானா இருந்தா உண்மையான கூட்டல சொல்லியிருக்கணும், தவறான கூட்ட சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவோ, என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஐயோ போச்சு தப்பான கூட்ட சொல்லிட்டார் மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, என் மகே ஏதோ பயத்துல தப்பா சொல்லிட்டா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதா போதுண்டி இனியும் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க, அதான் அப்பட்டம்மா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் அப்பதான் பார்த்தா போஸு, அம்மா எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், ஐயா வைத்தியரே மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், சொல்லுங்கம்மா உங்க பிள்ளையா மருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி வைத்தியர் கேட்கவும், ஈஸ்வரி பார்த்தா திருன்னு முழிக்கவும், என் பிள்ளை உசுறு தான் முக்கியம், மாமா என் போஸு மாமா போஸு மருந்து எடுக்கல, மருந்து எடுத்தது தமிழ்ச்செல்வி தான், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், மருந்து கொடுத்து என் பிள்ளையோட உசுரை காப்பாற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா ராஜாங்கத்தோடைய காலில் விழுகவோ, ராஜாங்க பார்த்தா கோவத்தில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. அப்போதான் வைத்தியர், ஒரு உசுறு போராடும் போது அந்த உசுருக்கு ஆபத்து வர வைக்காம அதுக்கான மருந்தை கொடுத்து அந்த உசுரை காப்பாத்துறதா ஒரு வைத்தியரோடைய வேலை,
நான் உங்கள் பிள்ளையோடைய உசுரை காப்பாத்துறேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரை பார்த்தா அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற மருந்து எடுத்து போஸு கொடுக்குறாரு. போஸும் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் தெளிய ஆரம்பிச்சாரா. அப்போதான் சேது தமிழ்ச்செல்வி கிட்ட, உண்மையிலே நீ தான் மருந்து எடுத்துகிட்டு வந்த, எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் பட்டுன்னு பார்த்தா தமிழ் சேதுவை கட்டி பிடிச்சிடறாங்க. இம்பிட்டு தூர சிறுமலைக்கு போய் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மருந்தை இவ எடுக்கல அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிருக்கீங்க பாருங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்க போய் எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் கட்டி பிடிச்சி நிற்கவும் இதை பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தனம், அப்பத்தா, மோகனா எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, போசு, சித்ரா மூணும் பார்த்தா கடந்து வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. கடைசி நேரத்தில் இப்படி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டானேவே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சேது மேலே கொந்தளிச்சு போய் நிற்கிது.